ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி தியாக்ஸ். காஞ்சியில் இருக்கக்கூடிய கச்சபேஸ்வரர் ஆலயம், இங்கே தான் நம்ம இருக்கோம். இந்த ஆலயத்தோட வரலாறு தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. கச்சபேஸ்வரர் கோவிலில் மண்ட தீபம் ஏற்றுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த விளாகில் முழுக்க மண்ட தீபம், அதோட சிறப்புகள், இந்த கோவிலோட வரலாறு ரெண்டுமே தான் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதங்களில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த காஞ்சிபுரத்தில் இருக்க மக்கள், இந்த மண்ட தீபம் பற்றி தெரிந்த மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த கச்சபேஸ்வரர் கோவிலுக்கு வருவாங்க. டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு இந்த இடத்துல நடக்கக்கூட இடம் இல்லை. நீங்கள் பார்க்குற இந்த மண் சட்டிகள் சின்ன அளவில் பெரிய அளவில் எல்லாமே காணப்படும். இதில் தான் பார்த்தீங்கன்னா மாவிளக்கு நெய் போட்டு ஏற்றி தலையில் வச்சுட்டு கோவிலை வலம் வந்து உள்ளே இருக்கிற சுவாமி கிட்ட காட்டிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தி தேவர்கிட்ட வந்து கீழே வைப்பாங்க. இதுதான் மண்ட தீபம் சொல்லுவாங்க. இதை தலையிலேயே சுமந்துட்டு போகிறதால இதுக்கு மண்ட தீபம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. இந்த தீபத்தோட சிறப்புகளை நம்ம உள்ளே போகும்போது பார்ப்போம். முக்கியமாக இதை மாதிரி மண் பானைகளில் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பானது. சிலர் பார்த்திங்கன்னா வீடுகள்லேருந்து கொண்டு வர சில்வர் பாத்திரங்கள் அதுலேயும் ஏற்றுறாங்க. ஸோ அவர்கள் வசதியை பொறுத்து பார்த்திங்கன்னா ஏற்றிக்கலாம். நம்ம வீட்டில் இருந்து அரிசி மாவு கொண்டு வரதுனால கொண்டு வரலாம். அப்படி மறந்துட்டிங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி மாவெல்லாம் கிடைக்குது, நெய் எல்லாமே கிடைக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் அலமோதியதால காவல்துறை எச்சரிக்கை அதிகமாகவே இருக்கு. காவல்துறையின் ஒரு முக்கிய அறிவிப்பு, தங்களின் உடைமைகளையும் பொருட்களையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். உங்களுக்கு அருகாமையிலேயே திருடர்கள் இருக்கலாம். நீங்கள் அணிந்திருக்கும் நகைகள் மீதும் கவனம் தேவை. உங்களுக்கு அறிமுகமில்லாத நபர்களிடம் பேச வேண்டாம். குளிர்பானங்களையும் தின்பண்டங்களையும் அவர்களிடம் வாங்கி சாப்பிட வேண்டாம். திருட வரும் நபர்கள் பெண்களாகவும் வயதான மூதாட்டியாகவும் அல்லது கர்ப்பிணி பெண் போன்றே இருக்கலாம். யாரும் நம்பி ஏமாற வேண்டாம். வெளியிருந்த செல்போன் மீதும் கூட்ட நெரிசலில் நம்ம ஆடி மாதம் அம்மனுக்கு மாவிளக்கு போடுவோம் பாருங்க, அதை மாதிரியும் ஏற்றுறாங்க. ஸோ ஒவ்வொரு வீடுகளில் அவங்க எப்படி ஏற்றுறாங்களோ அதன்படி தான் ஏற்றுறாங்க. நான் என்னோடய வீட்டில் ஆடி மாதம் அம்மனுக்கு அந்த மாவில் வெல்லம் போட்டு பிசைஞ்சிட்டு அதில் ஒரு குழி மாதிரி பண்ணி அதில் நெய் போட்டு தான் ஏற்றுவோம். அதன்படி தான் நானும் பிசைஞ்சு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விளக்கு போட்டேன். புரட்டாசி மாதம் போடுவோம் பாருங்கள், அதை மாதிரி மாதீபம் போட்டும் நம்ம ஏற்றிக்கலாம். நீங்கள் ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு கண்டிப்பாக இந்த ஆலயத்தை சுற்றி வந்து இறைவனிடம் சமர்ப்பிக்கும் போது கண்டிப்பாக அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும். அதுதான் இந்த தீபத்தோட சிறப்பு. இங்கே இருக்க மக்கள் சொல்லக்கூடியது, காஞ்சியில் இருக்க மக்கள் சொல்லக்கூடியது, இந்த தீபம் ஏற்றவங்களுக்கு காது வலி, அப்புறம் தலைவலி, இந்த தலை சம்பந்தமான வியாதிகள்லாம் எதுவுமே வராது, கண் வலி அப்படின்றாங்க. அடுத்தது சிலர் நோய் பிணிகள் அண்டாது மண்ட தீபம் ஏற்றும்போது அப்படின்றாங்க. இன்னொரு மக்கள் குழந்தை பேர் கிடைக்கணும் பொழுது இதை மாதிரி ஏற்றிட்டு குழந்தை பேர் கிடைச்சதுக்கப்புறம், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இதை மாதிரி மண்ட தீபம் ஏற்றுவாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. குளம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த குளம். இந்த குளத்தில் நம்ம நீராடி வணங்குறோன்னும் பொழுது நமக்கு பாவங்கள் தீரும், குழந்தை பேர் கிடைக்கும், திருமணம் கைகூடும் அப்படின்னுட்டும் சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு புனித தீர்த்தமாக இந்த குளம் கருதப்படுது. அடுத்தபடி இந்த ஆலயத்தில் நான் விநாயகர் சன்னதி பார்த்தேன். அந்த சன்னதியில் தீபம் ஏற்றிட்டு இந்த குளம், இந்த கோவில் எல்லாமே நம்ம சுற்றி வலம் வரணும். அதே மாதிரி இந்த மண்ட தீபம் ஏற்றி நான் வலம் வரும்பொழுது இந்த கோவிலோட வரலாறு அதையும் நம்ம முழுமையாக பார்க்கலாம். தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடையிறாங்க. திருமால் பார்த்திங்கன்னா ஆமையாக இருந்து அந்த மந்திரமலையை தாங்கி இருக்கார். ஆமை அப்படின்னும் போது கச்சபம் அப்படின்ற அர்த்தம். திருமால் அது மாதிரி அந்த மந்திர மலையை தாங்கி இருந்து அதை கடைஞ்சி அதிலிருந்து பார்த்திங்கன்னா அமிர்தம் வந்த பிறகு விஷ்ணு பகவானுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா செருக்கு அதிகமாகிடுது. தான் ஒரு ஆமையாக இருந்து தாங்கி பிடிச்சதால தான் இந்த அமிர்தம் வந்ததுன்னு சொல்லிட்டு கச்சபமாக இருக்கக்கூடிய திருமால் பார்த்திங்கன்னா அந்த கடலையை ஒரு கலக்கிடுறார். ஃபுல்லாக எல்லா உயிரினமும் பார்த்திங்கன்னா ஆடியே போயிடுச்சு கடலுக்குள்ளே. இதை பார்த்த உடனே சிவபெருமான், உனக்கு ஆணவ பெருக்கில் இப்படி ஆடி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆமையை பார்த்திங்கன்னா உடைச்சிட்டு தன்னோட ஆபரணத்தோட அந்த ஓடையும் பார்த்திங்கன்னா ஒரு ஆபரணமாக அணிஞ்சிக்கிறார்.
தன்னோட இந்த செயலுக்கு வருத்தம் கொண்ட விஷ்ணு பகவான் பார்த்திங்கன்னா இந்த காஞ்சிக்கு வரார். காஞ்சிக்கு வந்து திருமால் சிவபெருமானை நோக்கி வழிபடுறார். இதன் மூலமாக நீங்காத பக்தியை பார்த்துட்டு சிவபெருமான் வைகுந்த பதவியை கொடுக்குறார். இதனால் கச்சபமாக இருக்கக்கூடிய திருமால் வணங்கிய இடம், கச்சபமாக இருக்கக்கூடிய திருமால் சிவனை வணங்கினதால் கச்சப ஈஸ்வரர் அப்படின்ற பெயர் இங்கே இருக்க ஈஸ்வரனுக்கு வருது. இதனால தான் இந்த ஆலயம் கச்சபேஸ்வரர். கச்சபம் அப்படின்னும் பொழுது ஆமை, ஆமை வணங்கிய ஈஸ்வரர். ஆமைன்னும் போது அந்த திருமால் தசாவதாரத்தில் ஒரு அவதாரமாக இருக்கக்கூடிய ஆமை அவதாரம் எடுத்து இங்கே வந்து வணங்கினதால் கச்சபேஸ்வரர். இந்த பெயருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா திருமாலும் அமைஞ்சிருக்கார். அதுதான் இன்னும் ஒரு தனி சிறப்பு. இதுதான் இங்கே கூறக்கூடிய வரலாறு. இன்னும் ஒரு கதையும் சொல்லப்படுது. பிரளயம் ஏற்பட்ட காலத்தில் இந்த உலகம் பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிடுது. அப்போ சிவபெருமான் ஒரு ஜோதி லிங்கமாக தோன்றி பிரம்மன் சரஸ்வதி காட்சி அளிக்கிறார். அந்த பிரம்மனும் சரஸ்வதியும் வணங்கி படைப்பு தொழிலை பார்த்திங்கன்னா திரும்ப செய்ய துவங்குறாங்க. அந்த ஒரு தனி சிறப்பும் இங்கே இருக்க சிவபெருமானுக்கு உண்டு. சிவபெருமானை வணங்கிய திருமால் அவர் சொல்லக்கூடியதுன்னு பார்க்கும் பொழுது இங்கே இருக்க கச்சபேஸ்வர பெருமானை யார் வணங்குறாங்களோ, யார் மனதில் எண்ணுறாங்களோ, அதை மாதிரி எண்ணும் பொழுதோ நினைக்கும் பொழுதோ வந்து தரிசிக்கும் பொழுதோ தரிசிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி இருக்கவங்களுக்கு துன்பம் நீங்கி இன்பம் கிடைக்கும், நல்ல முக்தி பேரு கிடைக்கும் அப்படின்ட்டு திருமால் சொல்கிறார். இங்கே இருக்க கச்சபேஸ்வரர் நம்ம வந்து பார்க்கணுன்னு நினைப்போம். ஆனால் அந்த கச்சபேஸ்வரர் நினச்சாதான் இந்த கோவிலுக்குள்ளே நம்ம வர முடியும். ஆனால் இங்கே வரணும் அப்படின்றது அந்த சிவபெருமானோட அருள் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடியதும் இங்கே திருமால் சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கோவிலை நம்ம சுற்றி வரும்பொழுதே கச்சபேஸ்வரரை மட்டும் நம்ம சுற்றி வர மாட்டோம். சுற்றி வரும்போது துர்க்கை, ஐயனார், சூரியன், பைரவர், விநாயகர் அப்படின்னு எல்லா தெய்வங்களையும் நம்ம சுற்றி வருவோம். தென்மேற்கில் பார்த்திங்கன்னா திருமால் பூஜித்த சத்தியமொழி விநாயகர், அந்த விநாயகர்கிட்ட தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து தேங்காய் உடைச்சிட்டு அந்த மாவிளக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின பிறகு தான் அந்த கோவிலை சுற்றி வருவாங்க. சத்தியமொழி விநாயகர்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய காஞ்சி மக்கள் பொய்யாமொழி விநாயகர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த மண்ட தீபம் ஏற்றி வலம் வரும்போது நம்ம கச்சபேஸ்வரர் மட்டும் சுற்றி வர மாட்டோம். இன்னும் நிறைய ஈஸ்வர ஸ்வரூபங்கள் நம்ம பார்த்திங்கன்னா இங்கே பார்ப்போம். குறிப்பாக பார்க்கும்போது கச்சபேஸ்வரரை நந்தி பகவான் எதிரில் நம்ம வணங்கிட்டு இஷ்டசித்தி பெருமான் அவரை வணங்கும் பொழுது என்ன நம்ம வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டுதல்கள் பார்த்திங்கன்னா நிறைவேறும். யோக சித்தீஷ பெருமான், தர்ம சித்தீஷ பெருமான், ஞான சித்தீஷ பெருமான், வேத சித்தீஷ பெருமான், சதுர்முகேஸ்வர பெருமான், 4 புறங்கள்லையும் பார்த்திங்கன்னா நம்ம முகங்கள் பார்க்க முடியும் அந்த லிங்கத்தில். யுக சித்தீஷ பெருமான், பாதாள ஈஸ்வர பெருமான், லிங்கபேஸ்வர் பெருமான், குளக்கரை கிட்ட நம்ம பார்க்கும்போது ஜலகண்டேஸ்வர பெருமான், எல்லாத்தையும் நம்ம சுற்றி வரோன்னும்போது நம்ம கச்சபேஸ்வர பெருமானோட இத்தனை பெருமானையும் நம்ம சுற்றி வரோம். இப்போ நாங்கள் கருவறைக்குள்ளே இருக்க கச்சபேஸ்வரர்கிட்ட தீபம் காட்டிட்டு அடுத்தது முன்னே இருக்க லிங்கத்துக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அந்த விளக்கை குளிர செய்துட்டு அதை கொண்டு போய் நம்ம வீடுகளில் திருப்பி ஏற்றிட்டு நம்ம சுவாமிக்கு காட்டணும். இதுதான் இந்த மண்ட தீபத்தோட சிறப்பு. நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்ததால் சீக்கிரம் பார்த்திங்கன்னா வலம் வந்துட்டு உள்ளே காட்டிட்டு இப்போ வந்தாச்சு. இன்னும் அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா வரிசைகள் இன்னும் நீண்டு இருக்குது. இன்றைக்கி நைட்டு 10 மணி வரையும் கூட கோவில் திறந்திருக்கும். அவ்வளோ பக்தர்கள் வருவாங்க. பின்னாடி இருக்க இந்த வரிசை பார்த்திங்கன்னா இன்னும் நீண்டுகிட்டே தான் போகுது. மக்கள் வந்தவங்க வந்தபடி இருக்காங்க, அடுத்தது போகிறவங்க போகிறபடி இருக்காங்க. அந்த அளவுக்கு கூட்டம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. தீபத்தை ஒரு வழியாக நான் கோவிலை சுற்றி வந்து உள்ள மூலை வரையும் தரிசிச்சுட்டு வந்து வச்சாச்சு. ரொம்பவே மனசுக்கு பார்த்திங்கன்னா நிம்மதியாக இருந்தது. ஆலயத்தை சுற்றியும் நம்ம நிறைய ஈஸ்வரன் தரிசிக்கிறோம். ஆலயத்துக்கு உள்ளே போகும்பொழுது 9 லிங்கங்கள் கருவறைக்கு பின்னாடி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் 108 லிங்கங்கள், 1008 லிங்கங்கள் ஒன்றா அமைஞ்ச ஒரே லிங்கம் தரிசிக்கிறோம்.
அதுவும் இந்த ஆலயத்தோட தனி சிறப்பு. இங்கே இருக்கக்கூடிய இஷ்ட சித்த தீர்த்தம் ரொம்பவே பார்த்திங்கன்னா சிறப்பு வாய்ந்த தீர்த்தம். இந்த குளத்துல குளிக்கிறாங்க சில பேர். அப்படி இல்லைன்னா தலையிலையும் பார்த்திங்கன்னா தண்ணி தெளிச்சிக்கலாம். கண்டிப்பாக போனீங்கன்னா தலையில் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதை மாதிரி குளிக்க முடிஞ்சால் குளிங்க, இல்லைன்னா தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் பார்க்கும்போது அறம், பொருள், இன்பம், வீடு இந்த பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவஞான முனிவர் அவர் அருளிய வாக்கா இங்கே இருக்க மக்கள் கூறக்கூடிய தகவல் தான் இந்த தீர்த்தத்தை பற்றி. ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த தீர்த்தங்களில் நீராடும் பொழுது குழந்தை பேரு கிடைக்கும். அதுவும் இங்கே மக்களால் சொல்லப்படக்கூடியது. துணை, வாழ்க்கை துணை அமையாதவர்கள் திருமணம் தள்ளி போகுதுன்னும் பொழுது நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும். நோயில் இருக்காங்க, அந்த நோய் தீரும். இஷ்ட சித்தி குளம், இந்த குளத்தில் நீராட முடிஞ்சால் நீராடலாம், இல்லைன்னும் போது தீர்த்தத்தையும் தெளிச்சிக்கலாம். இவ்வளோ கருத்துக்களை சொல்லக்கூடியவர் பார்க்கும்போது சிவஞான முனிவர். இந்த கோவிலோட வரலாறு, இங்கே ஏற்றப்படக்கூடிய மண்ட தீபத்தின் சிறப்பு எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்ச. அடுத்த பதிவை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. காமாட்சியம்மன் கோவில், ஏகாம்பரநாதர் கோவில், உலகளந்த பெருமாள், வரதராஜ பெருமாள், கைலாயநாதர், கைலாசநாதர், பாண்டவ தூத பெருமாள், வைகுண்ட பெருமாள். முக்கியமான ஆலயங்கள். தொடர்ந்து வரக்கூடிய ஆலயம் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பை.